யார் சாமி இவன்? ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். எங்கிருந்து வந்திருக்கான்? எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி நம்ம கூட வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். நம்ம எல்லாம் அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பார்வை நம்ம மேல இருக்கு. இந்த கேமரா பார்க்குதோ இல்லையோ, கடவுள் பார்க்கணும். அன்பானவர்களே, ஆகவே ஏசாயா கண்டதை போல நாம காணணும். அடுத்தது ஏசாயா உணர்ந்ததை போல உணர வேண்டும். 5ஆம் வசனத்தை பாருங்க. ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன். தன் நிலையை உணர்கிறான். தன் நிலை. கோயிலுக்கு வந்தா நம்ம நிலையை உணரும். கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அருமை 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 அருமை. சூப்பரான ஒரு பிரசங்கம்பா. தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல பிரைமரி மற்றும் மிடில் செக்ஷன்ல மேலாளராக இருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய பேராயர் தேர்தலில் நிற்க போகின்ற நமது தேவராஜ் ஐயா பேசியிருக்காங்க. சூப்பருங்க. ஆனா அந்த சபை மக்கள், அந்த சேகரத்தின் மக்கள் டூவிபுரம் நினைக்கிறேன், ஒரு பெரிய கண்ணாடியை வாங்கி ஐயா முன்னால மாட்டிருங்க. ஏன்னா ஐயா பேசுனது எல்லாமே ஐயாக்கு தான் என்ன பண்ணும், சொந்தமாகும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, அப்படியே இந்த கேமரா பாக்குறது போல பாத்துட்டு இருக்காரு, ஐயாவையும் பாத்துட்டு இருக்காரு. ஆனா ஐயாக்கு அது தெரியல. அப்ப என்ன பண்ணும், ஆள் உயர கண்ணாடி வாங்கி மாட்டினா ஐயாக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்ல, இந்த உலகமும் பார்த்துட்டு இருக்கு, பிறம்பும் பார்த்துட்டு இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பீடத்துல நின்று, பலிபீடத்துல நின்று அசுத்த உதடுள்ளவன் சொல்றாரு. உண்மைதான். அது போல பாருங்க, அவருடைய தன்னுடைய குற்றத்தை உணராம சர்ச்சைக்கு இறங்கி போறதுல பிரயோஜனம் இல்லை. அது உங்களுக்கு தான் ஐயா. நமது ஐயா மேல அம்புட்டு புகார். கோவில்பட்டி ஜோனல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கோல்மால்தனம் பண்ணிருக்காங்க. ஐயா தான் மூல காரணம். ஐயாவை பரிசுத்தாவினர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த உணர்வு ஐயாவுக்கு இல்லை. சரி, என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். தற்போது வந்திருக்கிற புதிய நிர்வாகம், தாங்கள் நல்லவர்கள், சிறந்தவர்கள், திறந்த மனதோடு பாத்தீங்கன்னா நேர்மையாக அப்பாயின்மெண்ட் போட்டுருக்குன்னு சொல்றவங்க படு மொக்கையா, படு கேவலமா பாத்தீங்கன்னா கோவில்பட்டி கவுன்சில்ல போட்டிருக்காங்க. டிஜி ராக்லன் சபை மன்றம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவ்வளவு அநீதிகளை சந்தித்து இருக்கிறது. நான் பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போன் கால். இந்த கோவில்பட்டியில இருக்காரு இல்லையா பிரவீன் வாத்தியாரு, அவரு பொண்டாட்டிய லிஸ்ட்லயே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது கூட்டிட்டு போய் என்ன பண்ணாரு, வேலை வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா பிரவீன் வாத்தியார் இந்த இருக்காரு இல்லையா, அப்படி வைத்த தள்ளிக்கிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உழைச்சி உழைச்சி ஓடா தேய்ந்து வளர்ந்த தொப்பை. அப்படி ஒரு நல்ல மனுஷர் இவரு. அவருடைய மனைவிக்கு பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இல்லாத நிலைமையில வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அது எந்த இடத்துல அப்படின்னா, பிரவீன் சாரோட சொந்த சேகரம் எதுன்னா கள்ளத்திக்கிணறு. அங்க பாத்தீங்கன்னா இவருடைய மனைவி லிஸ்ட்ல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இவர் எங்க வாங்குறாரு பணிய, பன்னீர்குளம் சேகரத்துல உள்ள வேப்பங்குளம் அப்படிங்கிற இடத்துல நடுநிலைப்பள்ளி கணித பட்டாதாரி ஆசிரியர் என்ன பண்றாங்க, பணி நியமனம் பெறுறாங்க. ஆனால் அங்க ஏற்கனவே டெட்டு பாஸ் செய்த நிலையில பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ இவருக்கு இந்த குறிப்பிட்ட அந்த பன்னீர்குளம் சேகரத்துல வேப்பங்குளம் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வேலை போடுறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத நேரத்துல இவர் என்ன பண்றாரு, பணி நியமனத்தை வாங்குறாரு. எப்படி ஒரு மனுஷன் பாருங்க. அதாவது நமக்கு தகுதி இல்லாத ஒரு இடத்துல போய் இது போன்ற ஒரு அநியாயத்தை செய்து அப்பாயின்மெண்ட் வாங்குறமேங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம பிரவீன் வாத்தியார ஒரு பொண்டாட்டிக்கு வாங்கியிருக்காரு. இதை போட்டு கொடுத்தது யாரு, இவ்வளவு நேரம் நின்று மேடையில வீராவசனம் பேசினார்ல, பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி அவரை மட்டும் பார்க்கல நினைப்பார் போல இருக்குது. இவரு தான் போட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. இந்த பிரவீன் வாத்தியாரு என்ன சொல்றாருன்னா,
அது சரியான பணி நியமனம் இல்ல இல்லையா? தப்பா தானே போட்டிருக்கீங்க. இல்லீகல் அப்பாயின்மெண்ட் தான் இருக்கும்போது நாங்க வந்து நமது அணிக்காக உழைத்தோம், ஓடாக உழைத்தோம். என்னத்தை உழைச்சிங்க? என்னமோ உழவு போட்டு உழைச்சிங்களா? இல்லாட்டா கடப்பாறையை வச்சு என்ன பண்ணீங்க, அப்படியே கட்டணம் கட்டுற மாதிரி உழைச்சிங்களா? இல்லாட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏர் இறைச்சிங்களா? இல்லாட்டா ஓடி ஓடி உழைச்சிங்களா? ஒண்ணும் கிடையாது. கள்ளத்தனமா கோவில்பட்டி கவுன்சில்ல இரவு நேரத்துல போய் எல்லாருக்கும் பணப்பட்டுவாடா செஞ்சு கள்ளத்தனமா ஜெயிக்க வச்சீங்க. இது ரொம்ப பெரிய உழைப்புல, உடம்புலாம் அப்படி தேஞ்சி துரும்பா போயிருக்கும்ல. எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க தொப்பை. இது ஒரு பொழப்பு. அதாவது இந்த பொழப்புக்கு ஆமா ஆமா எச்சரிக்கின்றேன், எச்சரிக்கின்றேன். அதாவது உங்க அணிக்காக வேலை செஞ்சதுனால வந்து வேலை வாங்கிட்டு போறீங்கன்னா அப்ப இங்க லிஸ்ட்ல பதிஞ்சிட்டு இருக்கவங்களா பைத்தியக்கார. ஆமா இத வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் எஸ்.டி.கே. ராஜனுடைய நாலேஜுக்கு முதல்ல பேருக்கு. அண்ணன் எஸ்.டி.கே. ராஜன் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவர் என்ன சொல்லிருக்காரு, அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேனேஜர். அண்ணன் கிளியரா சொல்லிட்டாங்களா, உனக்கு வேலை தரமாட்டேன், உன் மனைவிக்கு வேலை கிடையாதுன்னு சொன்ன பிறகு எங்க வந்து இந்த எலி இருக்குல்ல, அந்த பெருச்சாடி என்ன பண்ணும், அப்படி இந்த இறக்கானுக்கு அப்படி பொத்துக்கிட்டு ஓடும். எங்கேயுமே இடம் தெரிஞ்சு எங்க வந்து வீக்கா இருக்கு அந்த இடத்துல பொத்துக்கிட்டு வரும். அது மாதிரி பாத்தீங்கன்னா வீரவாசனம் பேசின ஐயா டிபார்ட்மெண்ட் பிரைமரி அண்ட் மிடில் அங்க வீக்குன்னு தெரியும்ல, அங்க போய் மோதி எஸ்.டி.கே. ராஜனுடைய நாலேஜுக்கு தெரியாமே அங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டார். இதை தெரிந்ததுக்கு அப்புறம் எஸ்.டி.கே. ராஜன் அவர்கள் கூட்டு என்ன பண்ணிருக்காங்க, கடுமையா வான் பண்ணிருக்காங்க, திட்டிருக்காங்க. ஒரு தகவலும் நான் கேள்விப்படுறேன், அந்த பிரைமரி அண்ட் மிடில் மேனேஜர்ல இருந்து ரெவரண்ட் தேவராஜ் அவர்களை நீக்குவதற்கும் முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா இப்ப சுத்தாங்கத்தின் சுத்தமான மனுஷர் இருக்கா இல்லையா, ஆமா சிரித்து சிரித்து இன்பம் காண்பிக்கிற மனிதர் வந்து பாத்தீங்கன்னா தலையை விட்டு நிப்பாட்டிட்டாராம். இது எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. இது வந்து நடந்தது உண்மையா என்று தெரிந்து கொள்வதற்காக குறிப்பிட்ட அந்த பன்னீர்குளம் சேகரம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்மங்கலம் சேகர தலைவருடைய கண்ட்ரோல் தான் வருது. ஐயா பேர் வந்து ரெவரண்ட் சாமுவேல் ஏசுதாசன். அவர்களை தொடர்பு கொண்ட போது ஐயாக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை. அங்க வந்து தவறு நடக்கவில்லை என்று அவரால் மறுக்க முடியவில்லை. அண்ணே மேல இருந்து உத்தரவு, என்னால ஒன்னும் பண்ண முடியல. ஆனா அவங்களுக்கு போட்டனால இன்னொரு 3 பேர் இருந்தாங்களா, அவங்களுக்கும் போட்டுட்டோம்ல. எப்படி, அதாவது ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கொலை குற்றவாளி, பப்ளிக்கா அனைவரும் தெரிய பண்றான், ஒரு படுகொலை பண்றான். அவனுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக இந்த பண்ணு தேடி இருப்பான்ல, அவனுக்கு 3 பேருக்கும் விடுதலை கொடுப்பாங்களாம். எவ்வளவு பெரிய ஒரு நியாயத்தை நம்ம ஐயா சொல்றாங்க பாருங்க. சப்ப கட்டு கட்டுறாங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான கடவுளுடைய பக்தன், கடவுளுடைய ஊழியன். ஆனா வேற வழி இல்லைன்னு அது பெரிய இடத்த சமாச்சாரம் சொல்லிட்டு ஆயரே சொல்கிறார். உண்மைதான். அவர் என்ன பண்ண முடியும்? ஒரு மேலாளர் இப்படி தவறு பண்ணும் பொழுது அங்க இருக்கின்ற மேல் அதிகாரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேவலமா ஒரு வாத்தியாரு, அவரும் பாத்தீங்கன்னா இஸ் அன்குவாலிஃபைடு, சாதாரண ஒரு பட்டதாரி ஆசிரியர், அவருக்கு வந்து தலைமை ஆசிரியர் கூடிய தகுதி கிடையாது. ஆனா பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்து கொண்டு பச்சை மயில கையெழுத்து போடுறது, தலைமை ஆசிரியர் என்று அறிவித்து கொண்டு கெசட்டட் ஆபீசர் போல நடக்கிறது. அது போல பாத்தீங்கன்னா அந்த கைலாசபுரம் அந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா தான் பெரிய ஒரு மனிதர் போல காட்டிக் கொள்வது, இதற்கு இங்க இருக்க நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உடந்தையாக இருப்பது. எவ்வளவு பெரிய அநீதி நடக்குது பாருங்க. இவ்வளத்தையும் செஞ்சு போட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா குற்ற உணர்வு இல்லாம சபை மக்களை பார்த்து சொல்றீங்களே நீங்கள் பேராயர் கேண்டிடேட். ஆமா, இந்த ஆயர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோலா அது மட்டும் தான் போடுவாங்க. இவர் என்ன இப்பவே பேராயர் ஆயிட்டு நினைப்பா, அப்படி பெரிய அங்கிய சுத்தி போத்திட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் அங்க இருக்கும் கேட்க மாட்டாங்களா? யாரு கேட்கறது? கேட்கறது ஆள் இல்லையே. அனாதை போல கிடைக்கிறது அந்த திருமண்டலம். கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எஸ்.டி.கே. ராஜனுடைய அணி மேல அவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது இவர்கள் எப்பவுமே இப்படிதான், இவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும்போது தவறு நடக்கும்போது என்ன பண்ணலாம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நாங்கள் அவர்களுக்கு மாற்றாக வருகின்றோம், ஒரு மயிரளவு கூட என்ன பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ணணும்னு சொல்லிவிட்டு இவ்வளவு பெரிய தவற செஞ்சிருக்கீங்களே, இன்னைக்கு வரைக்கும் அதற்கான தண்டனை என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணீங்களா? உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தவறை செய்த, இதற்கு உடந்தையாக இருந்த அந்த பிரவீன் ஆசிரியர் பண்ணும்போதுல நீங்க தண்டனை கொடுங்க. அது போல பாத்தீங்கன்னா அந்த பிரைமரி மேலாளர் தேவராஜ் அவர்கள் வந்து பணியை விட்டு தூக்குங்க. வேற ஆள் இல்லையா உங்களுக்கு? நீதிமன்றம் யாருமே இல்லையா? 141 ஐயர்வாள் இருக்க இடத்துல வந்து தேவராஜா மட்டும் தான் தொடர்ந்து தவறு இழைத்துக் கொண்டிருக்க, அவர் வந்து காப்பாத்திக்கிட்டு இருப்பீங்களா? இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, கோட்டா கொதிப்புல இருக்காங்க. நீங்க
நியாயமான மனிதர்களுக்கு, நியாயமான பெண்கள் 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு வேலை கொடுக்காம, உங்க கார் கதவை திறந்து விடுறவங்களுக்கு, உங்களுக்கு சால்வை போட்டு உங்களை வந்து சாந்தப்படுத்துறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வேலை தூக்கி கொடுப்பீங்களா? பதிந்து கொண்டிருப்பவங்க, பதிந்து வைத்துக் கொண்டிருப்பவங்களா பைத்தியக்காரர்களா? கொஞ்சம் கூட மனசு இல்லாம பிரவீன் வாத்தியார் பொண்டாட்டி போட்டு கொடுத்துட்டு அவரை தூக்கி வச்சு அளவு பாக்குறக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை வெற்றி பெற்று உங்க கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. உணர்வடையுங்கள். அது போல பாத்தீங்கன்னா அந்த கே கைலாசபுரம் அப்படிங்கிற சேகரத்துல பாத்தீங்கன்னா பிரீத்திகா அப்படிங்கிற ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2011 இருந்தே முன்னுரிமை பட்டியல இருக்காங்களாம். 2013 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை போடுற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அப்போ இருந்த பேராயர் அவருடைய கருணையால வந்து பாத்தீங்கன்னா சாந்தா டீச்சர் ஒரு டீச்சரா. சாந்தா டீச்சர் யாருன்னு என்கிட்ட கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். என் வாயை கலராதீங்க, எனக்கு தெரியாது. சாந்தா டீச்சருக்கு சார்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக அன்றைய பேராயர் ஜெபச்சந்திரன் ஐயா, அப்போ மேனேஜர் வந்து எதுனா 2வது பேராயர், 2 பேரும் தள்ளப்பட்டிருக்காங்க. இவர்கள் 2 சேர்ந்து அந்த சாந்தா டீச்சரை சாந்தப்படுத்துவதற்காக அவங்க தங்கச்சி என்ன பண்றாங்க, அந்த வேலையை போட்டு கொடுத்துட்டு இந்த பிரித்திகா அப்படிங்கிற லேடிக்கு வேலையை என்ன பண்றாங்க, மறுக்கிறாங்க. பாவம் அதுவும் என்ன பண்ணிட்டு இருக்குது, வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு பாவம் போல உட்கார்ந்துருக்குது. அதற்கு பிறகு 2026 இப்ப வேலை வருது. அதுக்கிட்ட வேலை வரலையா? அதுக்கிட்ட இருந்த நிர்வாகத்தை தான் ஒண்ணும் இல்லையே. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீதி நேர்மை இல்லாம தான் இருந்துச்சு. சரி, இவர்களாவது வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லி இப்ப இந்த 2026 வருஷம் அந்த சாந்தா டீச்சரோட தங்கச்சி மரிய செல்வம் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆகி என்ன பண்றாங்க, வேற ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. அதாவது பூவாணி அப்படிங்கிற அந்த ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்கன்னா கொடியன்குளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு என்ன பண்றாங்க, பதவி உயர்வு பெற்று டிரான்ஸ்பர் ஆகி போறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பூவாணியில வேக்கண்ட் இருக்குது. இதை யாருக்கு கொடுக்கணும், அந்த பாதிக்கப்பட்ட பன்னெடுங்காலமாக காத்திருக்கின்ற அந்த பிரித்திகா அப்படிங்கிற லேடி தானே கொடுக்கணும். கொடுக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர்கள் இங்கே என்ன பண்றாங்க, தங்களுடைய சுய ரூபத்தை, தங்களுடைய சுய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக வேற ஒரு பெண்மணிக்கு என்ன பண்றாங்க, போடுறது ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது யாரு அப்படின்னா, இன்பமாலா இந்த பெண் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு அந்த வேலையை தார வாய்ப்பதற்கு தயாராகி விட்டார்கள். இந்த இன்பமாலா அப்படிங்கிற லேடி யாரு அப்படின்னா, பாண்டவர் மங்கலத்தின் டிசி மற்றும் வந்து பாத்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினர் எஸ்டிகே அண்ணனுடைய அணியை சேர்ந்த டிசி மெம்பர் தனராஜ் அவருடைய மகள்னு சொல்றாங்க. இவர்களும் பாத்தீங்கன்னா 2007 நம்ம இருக்காங்க, பதிஞ்சிருக்காங்க. ஆனால் திருமணமான பிறகு தூத்துக்குடி கால்வெல் கவுன்சில் உள்ள அந்த சிதம்பரம் நகர் அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க, தங்களுடைய பேரை பதிகிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2வது இருக்காங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்பமாலாவோட பேரே இல்ல. ஆனால் தற்போது இவர்கள் நிர்வாகத்துக்கு வந்த பிறகு அங்கிருந்து என்ன பண்றாங்க, அந்த பேரை எடுத்துக்கொண்டு வந்து இங்க என்ன பண்றாங்க, முதல்ல சேர்க்கிறாங்க. இந்த வேக்கண்ட குறி வைத்து இந்த பிரித்திகா அந்த லேடிக்கு கிடைக்க வேண்டிய வேலையை பறிப்பதற்காக அநியாயமாக பதிவு செய்கிறார்கள். இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்புமே சொல்வது பாத்தீங்கன்னா நமது தேவராஜ் ஐயா உடந்தையாக இருந்து செயல்படுகிறார். இதை வந்து நாம் வந்து விசாரிக்கும் பொழுது அந்த பாண்டவர் மங்கலத்தின் ஆயர் அவரும் அதை ஒத்துக்கொள்கிறார். அதாவது அவங்க மேரேஜ் ஆகி அங்க போனாங்க, அங்க போய் பதிஞ்சாங்க, அதுக்கப்புறம் இங்க வீடு கட்டி இங்க வந்துட்டாங்க, இங்க பதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படி வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்களுக்கும் நீங்க செய்வீங்களா? ஒரு இடத்துக்கு போய் கல்யாணம் கட்டி கொடுத்து அங்க போய் பதிஞ்சது பிறகு எதுவா இருந்தாலும் இங்க வீடு கட்டினான்னு, இங்க வந்து கோயில்களும் கட்டினான்னு, அங்கதானே அங்க பேர் இருக்கணும், அங்க வேலை கிடைச்சா அங்க போறாங்க. ஆனா அங்க வந்து ஸ்கூல் இல்ல, அதனால இங்க கொண்டு வந்துடும். அப்ப இதுல வந்து விதிமீறல் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதா? ஆயர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நடந்த தவறை மறைப்பதற்காக இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. இதை வந்து ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு விஷயத்த கேள்விப்பட்டேன், தற்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் பூதாகரமாக உருவெடுத்த காரணத்தினால, அதாவது இந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வைரலா நம்ம பரப்பி விட்டாங்க. இதை பரப்பியவர்களுக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மீடியா, சோசியல் மீடியா தான் பண்ணுது. இன்னைக்கு வந்து அனைவருடைய தவறுகளையும் வெளிக்கொண்டு வருவதில், சுட்டி காட்டுவதில் முதல் இடத்துல இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் மெனி டைம்ஸ்ல இருக்காங்க, பாடெல்லாம் போட்டு விலைக்கு கொண்டு வந்தனால அந்த சம்பந்தப்பட்ட அந்த தனராஜ் அப்படிங்கிற டிசி வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வேலை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக வேண்டாம்னு சொல்லிட்டாராம். தற்போதைய செய்தி. நீங்க அப்படியே இருங்க, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், திருச்சபை மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அநியாயமாக ஒரு அபலை பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நீங்கள் தட்டி பறித்தால் ஆண்டவர் உங்களிடத்தில் நியாயம் கேட்பார், கண்டிப்பாக அதற்கு நியாயம் தீர்ப்பார் என்பதை மீண்டும் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். இதுல இன்னொன்னு சொல்றாரா, இதை கேள்விப்பட்டோன்னே நமது தேவராஜ் ஐயா கோபம் கொண்டு ஒருவேளை அந்த இன்பமாலாவுக்கு கொடுக்காமல் போனாலும் இந்த பிரீத்திகாவுக்கு கொடுக்கவே மாட்டேன், வேற யாருக்கா கொடுப்பேன் சொல்லி வீரவசனம் பேசினாராம்.
அது நீங்க வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அங்க நீங்க கரஸ்பாண்டர் இருந்து அது சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திருமண்டலம், இது எல்லாருக்கும் சொந்தமானது. இங்கு வந்து நீதியின்படி, நேர்மையின்படி, சட்டத்தின்படி, ஒழுங்கின்படி, சீனியாரிட்டின்படி தான் பண்ணும், அப்பாயின் பண்ணும். அதை சொல்ற நீங்க யாரு? இதை பேராயர் தற்பொழுது இருக்கின்ற கமிஷனரி அவர்கள் நீங்கள் கையில் எடுத்து உடனடியாக தகுதியில்லாத அந்த பதவியில் இருக்கின்ற தேவராஜ் அவர்களை அந்த பதவியிலிருந்து உடனடியாக நீக்கி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை வந்து சீர் செய்து தகுதியான மக்களுக்கு வேலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு தகவலும் வந்திருக்குது நமக்கு. கோவில்பட்டி டிஜி ராக்லன் சபை மன்றம் பன்னீர்குளம் சேகரத்தில் உள்ள ராஜா புதுக்குடி நடுநிலைப் பள்ளியில் பட்டதாரி தமிழ் பணி மாறுதல் மூலம் காலியாக உள்ள பணியிடத்தில் பன்னீர்குளம் சேகர பொருளாளர் எஸ்டிகே அணியினை சேர்ந்த மைக்கேல் அவர்களுடைய மருமகள் பட்டதாரி அறிவியல் அவரை திரு பிரவீன், இங்கேயும் பிரவீன் தான் வராரு, நிர்வாக குழு உறுப்பினர் ஏற்பாட்டில் பணி நியமனம் செய்வதற்கு நிர்வாகம் முயற்சி செஞ்சிருக்கு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அங்க வந்து தமிழ் டீச்சர் வந்து வேற இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்களாம், சயின்ஸ் போடுறாங்களாம். அப்ப அந்த ஸ்கூல்ல வந்து தமிழ் டீச்சர் யாருக்கு இருக்கும்னா, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அந்த சேகரத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டீச்சர் இல்லைன்னா அந்த கவுன்சில் என்ன பண்ணலாம், முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஒருவேளை கவுன்சில் ஆள் இல்லைன்னா திருமண்டலத்துல என்ன பண்ணலாம், முக்கியத்துவம் கொடுக்கலாம். இப்படிதான் போனோம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பொருளாளர்களுடைய மறுமொழிக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் நீதி, இதுதான் நியாயம். எனவே வந்து பாத்தீங்கன்னா தற்போது நாங்கள் உண்மையைத்தான் செய்கின்றோம், நீதியைத்தான் செய்கின்றோம், நேர்மையைத்தான் செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற எஸ்டிகே ராஜன் உங்களுடைய அணியினர், நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடந்திருக்கின்ற கோவில்பட்டி கவுன்சிலை உடனடியாக கோணலானவற்றை சீர் செய்து நேர் வழியில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்து அநியாயங்களை தடுக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுல ஈடுபடுறது யாரு அப்படின்னா இவர் தேவராஜையா. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஷப் கேண்டிடேட்டா இருக்காரா. அது போல பாத்தீங்கன்னா உபதலைவர், அவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, வாயை மூடிட்டு உட்கார்ந்துருப்பாரு. அது போல எப்பவும் இருக்கின்ற நமது டி தாமஸ் அவர்கள், இவர்கள் 3 பேரும் வந்து பேராயர் தேர்தல் நிற்காங்களாம். இன்னொருத்தர் நிற்காராம். நான் சொல்லுகின்றேன், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் கடவுள் பார்த்து கொண்டு கல்லாக இருக்கிறார் என்று ஒருபோது நடக்காது. பேராயர் தேர்தல் என்று வரும் பொழுது நிச்சயமாக இந்த தடவை சரித்திர சாதனை படைக்கப் போகிறார்கள். அணிகளை சார்ந்து நிற்காமல் ஆண்டவரை சார்ந்து நிற்கிறவர்கள் மட்டும் தான் பாத்தீங்கன்னா பேனல் வருவாங்க. நீங்க விடுற 4 பேராயருடைய வேட்பாளர்களும் நக்கிக்கிட்டு தான் போறாங்க. கடின உள்ளத்தோடு நாங்கள் பதிவிடுகின்றோம். கர்த்தர் கணக்கு கேட்கின்ற நேரம் இது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.